அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கப்பவே மகாராஜா திரைப்படத்துக்கு ரொம்ப நல்ல விமர்சனங்கள். ரொம்ப நல்லா இருக்கு படம், செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த ஃபில்ம் ஆஃப் த இயர் அப்படின்லாம் சொன்ன உடனே சரி ஓகே ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்துருவோம், படம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன். இவர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ அவருடைய படம் ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சாருடைய 50வது திரைப்படம் இது. அது மட்டும் இல்லாமல் அனுராக் கஷ்யப், அப்புறம் நட்டி நட்ராஜ் அவர்கள், அப்புறம் அருள்தாஸ், அப்புறம் முனிஷ்காந்த், சிங்கம்புலி, மம்தா மோகன்தாஸ், அபிராமி, திவ்யா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சச்சனா அப்படின்னு நிறைய பேர் இருக்க ஒரு படம். அப்படின்னு போய் உட்காந்தோம்னா படத்தில் மேஜராக நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது ஒரு 3-4 பேர் மட்டும்தான். அவங்க தான் படம் ஃபுல்லாகவே கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் அந்த படத்தை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறவங்க. படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை. ஆனால் அதில் 1-2 வார்த்தைகள்லாம் சொன்னோம் அப்படின்னா படத்துடைய மொத்த ஒரு டைட்டாக ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போய் எந்த ஒரு சஸ்பென்ஸை உடைக்கூடாதுன்றதுனால அதை ஈஸியாக உடைச்சிடலாம். அதை உடைக்கிறது ஒரு தர்மமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ரிவ்யூ பண்ணும்பொழுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் இப்போ திடீர்னு வித்தியாசமாக இருக்க ஒரு ஆள் அவருடைய மகளோட தனியாக இருக்காரு. அவருக்கு மனைவி இறந்துடுறாங்க. அவருடைய மகள், அப்புறம் வீட்டில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கு. இந்த குப்பை தொட்டியை தான் தன்னுடைய மகளோட உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு லக்ஷ்மின்னு பெயரிட்டு அதை கூடவே வச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா லக்ஷ்மியை ஒரு 3 பேர் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. லக்ஷ்மினா பணமா நகையா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு குப்பை தொட்டி அப்படிங்கிறத சொன்னோடனே எல்லாம் கடுப்பாயிறாங்க. இவர் அடிச்சு துரத்தெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இவர் விடாப்படியாக ஃபேமாக நின்று இந்த கேஸை எடுத்தே தீரணும், நான் அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கூட தராங்க அப்படிங்கிறாரு. ஒரு குப்பை தொட்டிக்கு 5 லட்சம் அப்படின்னா அதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது. காணாமல் போனது குப்பை தொட்டியா இல்லை குப்பை தொட்டிகளை வேற ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை இன்ஸ்பெக்டர் நடராஜ் அவர்கள் அவருடைய டீமோட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த மனிதருக்கு, மகாராஜாங்கிற மனிதருக்கு என்ன ஒரு பின்புலம் இருக்குது, என்ன ஒரு பின் கதை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இவருக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கக்கூடிய பாசம். இதுக்கு நடுவில் அங்கங்கே திருடுற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த திருடுற குரூப்புக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக போய் அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஆகி நீங்கள் என்னென்ன கதாபாத்திரங்களை எப்படி எப்படிலாம் நினச்சிங்களோ அப்படிலாம் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி பல சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. பாரதி ராஜா சார் வேறு ஒரு சிறப்பு தோற்றம் வராரு அவர் வேறு. ஆனால் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய விக்ட்ரிக்கு முழு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். திரைக்கதை எழுதும் பொழுதே இதை லீனியராக எடுத்து போனால் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே பேரலாக நடக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போனாலும் ஆக்சுவலாக பார்த்தா எல்லாம் என்னென்ன காலகட்டங்களில் நடக்குது, இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு அப்பப்போ பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு பல சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் ஆக்டிங். நட்ராஜ் அவர்கள் நல்லா நடிப்பார். அவர் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவராகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பெண்ணா வரக்கூடிய சச்சனா ஜோதிங்கிற கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணது விஜய் சேதுபதி சாரும் அனுராக் கஷ்யப் அவர்களும் தான். அனுராக் கஷ்யப் நல்ல நடிகர், நல்ல பயங்கரமான இயக்குனர், சான்சஸான இயக்குனர். அவரை தமிழில் இமைக்கா நொடிகளில் கூட்டு வந்ததுக்கு பிறகு ஈவன் லியோ படத்தை கூட ஒரு குட்டி ரோலில் சும்மா வந்துட்டு போவார். ஆனால் இங்கே அந்த படத்துடைய கடைசி ஒரு 40 நிமிஷத்தை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் 2 டைம் லைனில் சில சமயம் வரார். ஒரு யங்காக இருக்க ஒரு ஆள், அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பீஸா படத்துக்கு அப்போ இருந்த அந்த விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வயசான ஒரு அப்பாவா, ஒரு 45 வயதுக்கு தாண்டினவராக நடிக்கிறதும் அந்த உடம்பு பில்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதுக்கான அவருடைய நடிப்புமே சான்ஸே இல்லாமல் இருக்குது. ரொம்ப நல்ல நடிப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அஜ்னீஷ் நினைக்கிறேன், அவருடைய மியூசிக் நல்லாவே அந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ஃபிலோமின் ராஜுடைய எடிட்டிங் தான் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேக்கு அப்புறம் பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் தான் நடிப்பே வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபிலோமின் ராஜ் பயங்கரமான எடிட்டிங் இது படத்தில். நமக்கே ஒரு மாதிரி உட்காரவும் வைக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கதையை நேராக சொன்னால் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நேராக சொன்னால் பெரிய கதையாக இருக்குது, என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கடைசி நிமிஷத்தில் எல்லா விஷயங்களும் தெரிய வரும்பொழுது சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமஸான உலக சினிமாவை தழுவி எடுக்கப்பட்ட, அதாவது இன்ஸ்பயர் ஆகி அதே கதையை எடுத்து ரீமேக் மாதிரி அன்அஃபிஷியல் ரீமேக்லாம் இல்லை. அந்த ஒரு இப்போ காட்ஃபாதர் படம் பார்த்து நாயகன்லேருந்து புதுப்பேட்டையிலேருந்து பல படங்கள் இருக்கும். காட்ஃபாதரிஸ்க் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டான், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம். அந்த படத்தோட பேர் சொன்னால் டபக்குன்னு அந்த படத்தில் இருக்க பெரிய சஸ்பென்ஸே உடஞ்சிடும், ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணி அதனால் வேற மாதிரி கொண்டு போய் அது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக கொண்டு போய் பயங்கரமான ஒர்க் இது. நம்மளுடைய கதையை நம்ம ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறது வேற.
ஏற்கனவே வந்த ஒரு திரைப்படத்துல இருக்க ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ஓட் கொடுக்குற மாதிரி வந்து படத்தை எடுத்து போயிருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காகவே நித்திலன் சாமிநாதனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கருடன் திரைப்படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்துல ஆரம்பத்துல நிறைய படங்கள் இன்னும் செட்டே ஆகல தமிழ் சினிமாக்கு. கருடன் நல்லா இருந்துச்சு. ஆனா அதையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்ததுடைய பெஸ்ட் திரைப்படம் அப்படிங்கிற பேரை மகாராஜா திரைப்படம் வந்து கண்டிப்பா வந்து பெறுகிறது. நீங்க இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்துடைய உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்களுடைய வந்து உங்களுக்கு தோணுன கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்பாய்லரையும் அவாய்ட் பண்ணுங்க. சின்னதா ஒரு வார்த்தை, நீங்க உலக சினிமாலாம் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில வந்து இந்த படத்துல கஷ்டப்பட்டு இழுத்து போன விஷயத்தை கெடுத்து விட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த படம்லாம் வந்து ட்ரெய்லர் கூட பார்க்காம போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னமும் பிரமிப்பை கொடுக்கும். நல்ல திரைப்படங்கள், இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வரவேற்பு இன்னும் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு இந்த திரைப்படத்தை பற்றியும் எங்களுடைய விமர்சனத்தை பற்றியும் என்ன கருத்து இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம ரோசன் மெஜல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஐ எம் மெஜல். பாய்.